தஞ்சாவூர் மக்களவை தொகுதி தமிழகத்தினுடைய 30வது மக்களவை தொகுதி. கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. இங்க ஏற்கனவே பல ஆண்டுகள் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் திமுகவினுடைய SS பழனி மாணிக்கம். இப்போ அந்த களம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கிறது. திமுகவிலிருந்து முரசொலி அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. அதிமுக கூட்டணியில தேமுதிகவிலிருந்து திரு சிவனேசன் போட்டியிடுறாரு. பாஜக கூட்டணியில நேரடியாக கருப்பு முருகானந்தம். ஒரு மும்முனை போட்டியாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதியினுடைய டேட்டாஸ் சாம்பிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு திரு ஜேவி ஸ்ரீராம் முதல்ல நம்ம கேட்டுடலாம். இந்த தொகுதி நம்ம மார்ச் 14 24 வரைக்கும் பண்ணோம். அந்த சமயத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது தேமுதிக இந்த தொகுதி போகும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதிமுக தான் நிற்பாங்கன்னு நினச்சிட்டு தான் உள்ள இறங்கினது களத்தில். இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் 2011 மக்களிடம் நம்ம கருத்து கணிப்பு நடத்தினோம். அதில் 58% ஆண்கள், 42% பெண்கள். அனைத்து தொகுதிகளுமே 300க்கு மேலே எடுத்திருக்கோம். 350, 400 கூட போகும் சில தொகுதிகளில். இங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்லக்கூடிய காவிரி நதிநீர் தான். காவிரி நதிநீர் பரவலாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்களுக்கு காவேரியில் தண்ணி இல்லை, அதனால குடிதண்ணீர் கூட பிரச்சனை இருக்குது. 28% மக்கள் கிளியர்லாக மென்ஷன் பண்ணது காவிரி காவிரி காவிரி. அது ஒன்று எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் அது வந்தது. அதே மாதிரி ஸ்டாலின் அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு 43% மக்கள் 0 to 40 தான் கொடுக்குறாங்க. டு பி ஸ்பெசிஃபிக் 33% மக்கள் 0 to 20, which means very poor அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. மோடி அரசாங்கம் பொறுத்த மட்டும் இங்கே ஒரு அதிருப்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. 55% மக்கள் 0 to 20 தான் கொடுக்குறாங்க மோடி அரசாங்கத்துக்கு. ஸோ இது டெல்டா உங்களை பொறுத்த மட்டும் தெரியும் உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்த கேள்விக்கு நீங்கள் என்ன பெனிஃபிட் அடைஞ்சிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவர்மெண்ட்டுங்கும் போது 33% மக்கள் ஃப்ரீ பஸ், 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை, இது 33% சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் நல்ல ரீச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36% மக்கள் ஏதோ ஒன்றை பற்றி சொல்கிறாங்க. 4 விஷயத்தில் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஜன்தன் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டு, 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன உங்களுக்கே தெரியும், தஞ்சாவூர் டெல்டாவில் விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அப்புறம் எல்பிஜி சப்சிடி, அந்த பிஎம்மோட இது சொல்கிறாங்க. கோவிட் வேக்சினை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லா தொகுதிகளை விட தஞ்சாவூர் தொகுதியில் கோவிட் வேக்சினை பற்றி, தடுப்பூசிகள் சரியான நேரத்திற்கு வந்தது, அது போட்டதுனால அதை பற்றி பேசியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பியினுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராபப்ளி இதனால தான் உங்களுக்கு SS பழனி மாணிக்கம் முன்னாள் அமைச்சர், எனக்கு தெரிஞ்சு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் இருந்தார். ஓகே, அவரை ட்ராப் பண்ண காரணம் 52.5% மக்கள் இவருடைய செயல்பாடுகள் நன்றாக இல்லை, எதிர்பார்ப்பை அவர் இடன் மேட்ச் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக வருது. மோடி அரசாங்கத்தினுடைய அச்சீவ்மெண்ட்னு கேட்டிங்கன்னா 22% மக்கள் அந்த டிமானிட்டைசேஷன் அதை பற்றி ஒன்றும் நினச்சிக்கிட்டு இருக்காங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் 8 வருஷத்துக்கு பிறகு கூட அந்த 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது நினச்சி அதை அச்சீவ்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க அவங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுன்னு தான் கேட்டால் 47% ஆம்ன்றாங்க. அப்படின்னா 53% இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் 21% மக்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார், 78% நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார்கள். யார் பிரதம மந்திரியாக ஆவீங்கன்னு கேட்டதுக்கு இங்கே லீடிங் ராகுல் காந்தி 41.8%, மாற்று வேட்பாளர் 35.3%, நரேந்திர மோடி 22.9%. அடுத்த கேள்வி, யாரை விரும்புகிறீர்கள் என்று கேட்கும்போது ராகுல் காந்தி 44.2%, மாற்று வேட்பாளர் 34.7%, நரேந்திர மோடி 21%. இப்போ முக்கியமான கேள்வி, உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணிக்குன்னு 45.7% மக்கள் சொல்கிறாங்க. டைரக்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம். ஆனால் இங்கே சர்ப்ரைஸ் என்னென்னா, உங்களுக்கு இந்த கருத்து கணிப்பு நம்ம கண்டக்ட் பண்ணும்போது தேமுதிகவோட கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணல. தேமுதிகக்கே இந்த சீட் போகுமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நினைக்கக்கூடியது டெல்டாவில் ஏடிஎம்கே செகண்ட் வரும்னு நினைப்போம். ஆனால் அன்றைய சூழ்நிலையே, அதாவது மார்ச் 24 சூழ்நிலையிலேயே
பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 22.5% ஆதரவு இருக்கிறது. அஇஅதிமுக கூட்டணிக்கு 19.1, நாம் தமிழர் கட்சிக்கு 8.5. இதுதான் கள நிலவரம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். 2014 இதே இடத்துல இதே கேண்டிடேட் கருப்பு முருகானந்தம் நின்றார். அவர் நிற்கும்போது அவர் வாங்கிய வாக்கு வந்து 5.3 நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கறது 22.5. இது மாறலாம். ஏன்னா அதிமுகவோட வாக்குகள் கூட சில வந்து பாஜக போகலாம். ஏன்னா தேமுதிக கொடுக்கப்பட்டதுனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது தஞ்சாவூர் தொகுதி நேரடியாக ரெட்டையில போட்டியிடல அப்படிங்கிறதுனால ஆமாம் தஞ்சாவூர் தொகுதி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும் பொழுது உங்களுக்கு டிடிவியோட கேம்பெயின்லாம் ஆகலை. ஏன்னா டிடிவியும் ஒரு ஃபேக்டரிங்க, கல்லர்கள் ஓட்டு இங்கே நிறைய இருக்குது உங்களுக்கு தஞ்சாவூரில். அப்படிங்கிறபோது இந்த தொகுதியினுடைய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு பேரோமீட்டரில் சுட்டி காட்டக்கூடிய தொகுதி. பேசுவோம். எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இதில் மிக முக்கியமான திருப்பியும் நம்ம இந்த தொகுதியினுடைய ஒரு சிறப்பாக நம்ம பார்க்கக்கூடியது, நீங்கள் எஸ்எஸ் பழனிமாக்கணிக்கும் அவர்களை சொன்னீங்க. அதாவது அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார் அப்படின்றது வந்து அந்த இடத்துல திமுகவினுடைய வலிமையான கோட்டை என்பதனால தான். இன்றைக்கி அதே இடத்துல நீங்கள் அவரை ரீப்ளேஸ் பண்ணாலும், இன்னொரு முரசொலி என்ற ஒரு நபரை அங்கே கொண்டு வந்து நீங்கள் வேட்பாளராக நிறுத்தினாலும் கட்சி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது. அந்த கட்சி கட்டமைப்பை சார்ந்து தான் அங்கே வேட்பாளர் வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு தான் இன்றைக்கி இவர் சாருடைய இதுலேயும் கருத்து கணிப்பிலையும் தெரிய வருது. என்ன தெரிய வருது? அந்த பகுதிகளில் மிக தெளிவாக நாமே புரிஞ்சு கொண்டிருப்போம். என்னென்னா, அது பெரும்பாலும் வந்து இங்கே விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாயத்தில் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கங்கள் வந்து வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் அந்த இடத்துல திமுகவுடைய வலு வந்து மிக இதுவாக இருக்கிறது. இதனுடைய கொராபரேட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் மோடி மீதான ஒரு விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இந்த தொகுதிகளில் தெரியுது. கம்பேர் பண்ணும்போது, அதாவது திமுக அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்தோடு ஒப்பிடும்போது நீங்கள் பிஜேபியின் மீதான விமர்சனம் மிக கடுமையாக இந்த இடத்துல இருக்குது. அப்போது இது நம்ம 2019 தொடர்ச்சியாகவும் நாம் இதை பார்க்குறோம். நம்ம வந்து எப்படி சிதம்பரத்தில் ஒரு தொகுதியில் நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்த்தோமோ, அதே மாதிரியான அந்த தொடர்ச்சி 2019 மோடி மற்றும் பாஜக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த அந்த அலை வந்து அன்றைக்கு அலையாக இருந்தது. இன்றைக்கு அந்த அலை தணிந்திருக்கிறது. ஆனாலும் அதனுடைய மிச்சங்கள் வந்து இன்னும் போகவில்லை என்பதற்கு சுட்டிக்காட்டக்கூடிய இன்னொரு தொகுதியாக நான் வந்து இந்த தொகுதியை பார்க்கிறேன். அப்போது என்ன அந்த இடத்துல இருக்குன்னா, கட்சி வலுவாக இருக்கிறது. கட்சியினுடைய வேட்பாளர் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணுறாங்க. மற்றபடி நீங்கள் நேரடியாக இந்த தொகுதியில் இருந்த ஒரு எம்பி மீதான விமர்சனங்களும் மிக அதிகமாக இருக்கின்றன. அதே சமயம் சார், எதிர்த்து நிற்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் ஏற்கனவே போட்டியிட்டவர் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்த முறை அங்கே இன்னொன்று அமமுகவுடைய ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தான பகுதியாக நம்ம பார்க்கலாம். டைரக்டா அதிமுக நிற்காத காரணத்தினால பாஜகவுடைய வளர்ச்சி, ஓட்டு விகிதம், அதில் சேஞ்சஸ் எப்படி சார் இருக்கலாம்? இப்போ நீங்கள் சாரே சொன்ன மாதிரி மேபி நீங்கள் நேரடியாக அங்கே வந்து அதிமுக நிற்காதனால ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து பாஜக பக்கம் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதான் திரு டிடிவி தினகரன் அவருடைய பிரச்சாரமாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவங்க கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக திரு டிடிவி தினகரன் அவர்கள் இருப்பார்கள். அப்போது அது ஒரு பெரிய ஷிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கு. இன்னொரு சிறப்பான செய்தி அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 20% மேலே வந்து நீங்கள் திரு பிஜேபியினுடைய கருப்பு முருகானந்தம் அவர்கள் பெறுகிறார்கள் சொல்றாரு இல்லையா, அந்த பர்சன்டேஜ் நகர்வுக்கும் காரணம் வந்து இந்த விதமான ஒரு ஷிஃப்ட். ஒன்று, கட்சி அங்கே அதாவது நேரடியாக அதிமுக அங்கே போட்டியிடவில்லை, ப்ளஸ் நீங்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய பிரச்சாரம், இவையெல்லாம் சேரும்பொழுது நீங்கள் வந்து கூடுதலான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு வந்து திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் பெறுகிறார்கள். ஒன்று. ஆனால் இது வந்து அங்கே ஏற்கனவே சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு திமுக வாக்கு வங்கியை அதை வந்து எந்த வகையில் டிஸ்டர்ப் பண்ணலை. அந்த வாக்கு வங்கி இன்னும் சரியாக பார்க்கணுன்னா, நம்ம இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு பெற்றிருக்கக்கூடிய இன்றைக்கு திரு முரசொலி அவர்கள் பெறக்கூடிய வாக்குகளை நாம் வைத்து பார்க்கும்போது, கடந்த காலங்களில் அந்த தொகுதியில் திமுக பெற்ற அல்லது திமுகவோட கூட்டணியோடு சேர்ந்து பெற்ற வாக்குகள் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கணிசமாக அவர்கள் தங்களுடைய வாக்குகளை இழக்கவில்லை என்பது தான் மிக முக்கியமானது. அது வலுவாகவே அங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்பது தான் மிக முக்கியமானது. இல்லை, பாஜக நேரடியாக வளரும்போது அதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஆளும் கட்சி இங்கே திமுக
திமுகவுடைய செயல் திட்டங்கள் அங்க ஒழுங்கா போச்சுதா அப்படிங்கிற ஒரு அதிருப்தி கட்டமைப்பும் சேர்ந்து அந்த அதிருப்தி இதில் வெளிப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் கடுமையாக இந்த தொகுதியில் இருக்கு. ஆனாலும் அது அந்த கட்சி வளர்ந்து வந்த காலகட்டத்திலிருந்து அது இந்த தொகுதியானது அவர்களோட ஒரு கோட்டையாகவே இருந்து வருகிறது. அப்போ அதில் பெரிய ஷிஃப்ட் எதுவும் ஏற்படலை. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த அரசாங்கத்தின் மீது ஏராளமான விமர்சனம் இருக்கலாம், நீங்கள் திமுக அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் இருக்கலாம், செயல்பாடுகள் மீது. ஒரு அம்சத்தை நாம் தெளிவாக பார்க்கணும். என்னென்னா, திமுக அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் என்பது வேறு, ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்க வரும்போது யார் தங்களுடைய வேட்பாளர் என்பது, தாங்கள் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதும் வேறு வேறு முடிவுகளாக இருக்கின்றன. எனக்கு இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனம் இருக்குது, நான் அதற்கு வந்து இவ்வளோ சதவீதம் தான் நான் வந்து மதிப்பெண் கொடுப்பேன். ஆனால் ஓட்டு என்று போட வரும்பொழுது நான் நிச்சயமாக அதே கட்சிக்கு தான் வாக்களிப்பேன். அதாவது என்னுடைய அந்த முடிவை இந்த முடிவு வந்து நிச்சயமாக எந்த விதத்திலும் பாதிக்காது. விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடியது, விளைநிலங்கள் அதிகமாக வச்சிருக்க இடம், பிரதமருடைய அந்த 6000 வருடம் 6000 கொடுக்கக்கூடிய அப்படிங்கிறது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இல்லை, தாக்கத்தை ஏற்படுத்தியதுனால தான் நீங்கள் 22% நீங்கள் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு கிடைக்கிறதுன்னு நம்ம வைத்துக்கொள்ளணும். அதாவது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் அந்த இப்போ சார் சொல்கிற மாதிரி அந்த கருப்பு முருகானந்தம் அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, 22% மிகப்பெரிய எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கைக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு, நிறைய ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதில் நிச்சயமாக பிரதமருடைய திட்டங்கள் அந்த இடத்துல போய் சேர்ந்தது, இது எல்லாமே வந்து கண்டிப்பான கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதை நம்ம தனித்தனியாக பிரித்து சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக இதெல்லாம் பயன்பெற்றிருக்கிறோம் என்பதைத்தான் அந்த விவசாயிகளும் அந்த மக்களும் சொல்கிறாங்க. அதுவும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு திமுக கோட்டைக்குள்ளேயே நீங்கள் வந்து பாஜக என்பது தன்னுடைய வளர்ச்சியை இங்கே காண்பிக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு புள்ளியாக நான் பார்க்குறேன். நான் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். சார் சொன்னதுபடி 1977 திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்கும் பொழுது முரசொலியினுடைய தலையங்கம் அதை பற்றி அந்த மற்ற தொகுதியை பற்றி பேசவே மாட்டாங்க. எப்படி டெல்டாவிலும் சென்னையிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றது என்பது தான் குறித்து தான் அந்த தலையங்கமே இருக்கும். அதிமுக வெற்றியை பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் ஃபுல்லி அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இன்னைக்கு வலுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ள போந்து இந்த மாதிரியான வளர்ச்சி உண்மையிலேயே இருந்தால், இந்த கருத்து கணிப்பு கரெக்டாக இருந்தால், அமேசிங் திங். வெங்கடேஷ் சார், நீங்கள் ஏதாவது விஷயத்தில் முரண்படுறீங்க? ஏன்னா பாஜக 22ன்னு சொல்கிறாங்க, அப்போ கிட்டத்தட்ட செகண்ட் பிளேஸ்க்கு வருங்கிறீங்களா, இல்லை நெக் டு நெக் காம்படிஷன் வருமா? இல்லை சார், இப்போ போகிற நம்முடைய இதுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் பல்வேறு இடங்களில் பார்க்கும்போது இந்த முறை நீங்கள் கணிசமான வளர்ச்சியை பாஜக பதிவு செய்து கொண்டே வருகிறது. வேறு கருத்து கணிப்புகளில் பார்க்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோன்னா, 18லேருந்து கிட்டத்தட்ட 22% வரைக்கும் நாம் ஒரு ஒரு ப்ராட் ரேஞ்சில் இந்த தமிழகம் மொத்தமே, இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ 40 தொகுதிகளை முடியும் போதே பார்த்தாங்கன்னா நம்ம ஒரு ப்ராட் ரேஞ்சில் கிட்டத்தட்ட 18லேருந்து 22% வாக்குகளை பாஜக சேர்த்திருக்கும் என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதை வந்து நீங்கள் பாஜகவுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது 25% என்றே அவரை தெரிவித்தார். நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போது அதனுடைய ஒரு 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 கான்ட்ரிபியூஷனாக இந்த தஞ்சாவூர் இருக்கும் என்பது தான் நான் பார்க்குறேன். முக்கியமான ஒரு தொகுதி, பாஜக வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறீங்க. காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் அதனுடைய உண்மையான நிலவரங்கள் நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தஞ்சாவூர் ஒரு பிரதானமான தொகுதியாக பார்க்கப்படுது, திமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது. அந்த கோட்டைக்குள்ள பாஜக எப்படி தன்னுடைய வளர்ச்சியை நகர்த்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியினுடைய நிலவரத்தை நமக்கு சொல்லுது. நன்றி.